முக்கியமான சப்ஜெக்ட் பேச போகிறேன். ஆனால் கொஞ்சம் உட்காந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சேன். என்ன, நானும் கொஞ்சம் அமர்ந்திருந்து, நீங்கள் ரொம்ப டீச்சிங் தான் இன்னைக்கு கொஞ்சம் சில பேச வேண்டிய சில காரியங்கள் விசுவாசிகள் அறியும்படி பேச வேண்டும்னு கர்த்தர் என்னோடு உணர்த்தினபடியால் சிலது பேசணும்னு விரும்புகிறேன். கடந்த வாரம் என்ன சப்ஜெக்ட் பேசணும் ஞாபகம் இருக்கா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. இன்னைக்கு அந்த பிசாசை பற்றி தான் பேச போகிறேன். என்ன, அது ரொம்ப முக்கியம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை. பிசாசுக்கு என்ன கொடுக்க கூடாதா? கடந்த வாரம் நம்ம சொன்னோம், அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போயிடுவான். நம்ம இந்த பிசாசனுடைய 13 அடையாளங்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய செயல் திட்டங்கள், அவன் நோக்கங்கள், இதெல்லாம் போன வாரம் இன்ட்ரடக்ஷனில் பேசினேன். பிசாசை பற்றி கொஞ்சம் என்ன பைபிள் சொல்லுதுன்னு தெரியணும்னா நீங்கள் போன வாரம் மெசேஜ் கேளுங்க, உங்களுக்கு புரியும். எப்படி அவனுக்கு எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு 4 காரியம் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நான் பேச போகிறது, இந்த பிசாசுக்கு என்ன கொடுக்கக்கூடாதா? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்போ அர்த்தம் என்னன்னா, இந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில இடம் உண்டாயிருக்குமா என்று அவன் தேடுகிறான். எப்படியாவது நம்ம இடம் கொடுக்க மாட்டோமான்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஏதாவது ஒரு வாய்ப்பை நம்ம அவனுக்கு கொடுத்து அவனுக்கு இடத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அங்கிருந்து காலி பண்றது ரொம்ப கஷ்டம். சில பேர் இந்த வாடகைக்கு வீடு விடுவாங்க. அந்த ஆளை சரியா விசாரிக்காம வாடகைக்கு ஆளை விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆளை காலி பண்றதுக்கு அவங்க படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கடைசியில் அவனும் வாடகை கொடுக்கவும் மாட்டான். சில பேர் ஓனர்ட்டே காசு வாங்கிட்டு தான் போறாங்க. இவ்வளவு கொடுத்தினா தான் நான் என்ன பண்ணுவேன், இடத்த காலி பண்ணுவேன் என்று போறாங்க. ரொம்ப அவதிப்படுறவங்க உண்டு. நீங்க பார்த்த இந்த ஆட்கள் எல்லாம் விட ரொம்ப மோசமானவன் யாருன்னா இந்த பிசாசு. அவனுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். நான் இதற்கு ஒரு உதாரணமாக வேதத்தில் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பைபிள்ல ஒரு மனுஷன் எப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்தான் அப்படின்றது இன்னைக்கு விளக்க போறேன். அந்த மனிதன் வேற யாருமே இல்லை, சவுல் என்கிற ராஜா. இவனை குறித்து நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவனை குறித்து நாம் வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீத்தின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தாங்களாம், பேசிட்டாங்க. இந்த மனுஷன் ஒரு காலத்துல இவன் தீர்க்கதரிசியா இருப்பானோ அப்படின்னு ஜனங்களுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு இவன் ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன். சவுலுடைய தைல கொம்பிலிருந்து தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு இஸ்ரவேலுடைய முதலாவது ராஜாவாக அவன் தெரிந்தெடுக்கப்பட்டான். ஆனா இந்த மனிதனை குறித்து பின்னால வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 16:14 1 சாமுவேல் 16:14 பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் ஏவப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்து கொண்டிருந்தது. ஆச்சரியமா இருக்காது உங்களுக்கு? முன்னாள் தீர்க்கதரிசி இப்ப யாரா இருக்காரு? பொல்லாத ஆவி பிடிச்சு அலக்களிக்கப்படுறாரு. ஒரு சின்ன பையன் தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறான். அது வாசிச்சாதான் இவரால் தூங்க முடியுது. கையில ஈட்டி கிடைச்சதுன்னா எதிரில் இருக்கிறவனை கொன்னே போடுவார். அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனுஷனா மாறிட்டார். விசுவாசிங்க நல்லா கவனிங்க. சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, விசுவாசிக்கு பேய் பிடிக்குமான்னு கேள்வி இருக்குங்க. விசுவாசிக்கு பிசாசு பிடிக்குமான்னு? பைபிள் படி பிடிக்கும்.
எப்போ ஒருத்தனுக்கு பிசாசு பிடிக்கும், எப்போ ஒருத்தனுக்கு அலக்களிப்பு உண்டாகும் அப்படின்னா இடம் கொடுக்கும்போது. இடம் கொடுக்கும்போது. இப்போ பிசாசு பிடிக்கிறதுனா நிறைய பேர் நினைக்கிறாங்க தலை விரிச்சு போட்டு ஆடுறதுதான் பிசாசு பிடிக்கிறதுன்னு. ஆனா வேதம் சொல்லுது பிசாசு பிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படாத வாழ்க்கை யாரால் நடத்தப்படும்னா பிசாசினால் நடத்தப்படும். பிசாசினுடைய ஆளுகைக்கு ஒரு மனுஷன் வர முடியும். ஆதாம் ஏவாள் தலை விரிச்சு போட்டு ஆடல, ஆனா அவங்க பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்தாங்க. அவங்க லைஃப் தெரியுமா, அவங்க என்டையர் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் அவனுடைய ஆளுகைக்குள்ளே, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க இடம் கொடுத்தாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசு யார் என்று அறிந்து அவர்களுக்கு இடம் கொடுக்காம இருக்க வேண்டுமானால் 3 காரியங்களை ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில இடம் பிடிக்கிறதுக்கு வழி என்ன? ஒவ்வொரு வாலிப பிள்ளை இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கணும், பெரியவங்க கேட்கணும், குடும்ப அங்கத்தினர்கள் கேட்கணும், யாரா இருந்தாலும் கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி. பிசாசினுடைய ஆளுகைக்கும் அவனுடைய ஆக்கிரமிப்புக்கும் நம்முடைய லைஃப் எப்படி இடம் கொடுக்க முடியும் என்று கேட்டா, முதலாவது எழுதி கொள்ளுங்க. The devil takes space in our life when we disobey God. தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாத போது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். எல்லாம் திரும்ப சொல்லுங்க. என்பனால தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாத போது யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கவனிச்சிக்கலாம் அந்த வசனத்தை. யாருக்கு ஏற்றபடி நடந்தீங்கன்னா, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அந்த ஆவி, அசுத்த ஆவி ஒருவனை நடத்துகிறதற்கு காரணம் என்னன்னு கிளியரா போட்டிருக்கு. அது என்னன்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. என்னோட திரும்ப சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில், சொல்லுங்க சத்தமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆவி. அந்த ஆவி பரிசுத்த ஆவி இல்ல, அசுத்த ஆவி. நாம என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிய மறுக்கிறோமோ, நமக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆகாயத்து பிரபுவாகிய அசுத்த ஆவி நம் வாழ்க்கையில் கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையில இது தெள்ளந்தெளிவாக விளங்குது. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன்கிட்ட சுட்டி காட்டின ஒரு தவறு, ஒரு பாவம். எல்லாரும் தயவுசெய்து நேரா உட்காருங்க, நேரா உட்காருங்க. கர்த்தருடைய சமூகத்துல அசுத்த ஆவியினால அலக்களிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த சவுலாக மாறினதுக்கு கர்த்தர் அவனுக்கு சுட்டி காட்டுற ஒரு காரியம் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. நீங்கள் இந்த சம்பவங்களை நீங்க பின்னால நீங்க வாசிக்கும் போது, இந்த சவுல் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் சொல்றாரு. இந்த கீழ்ப்படியாமை அப்படின்றது
பில்லி சூனிய பாவமா விக்கிரக ஆராதனைக்கும் சமமா இருக்கு. விசுவாசிகள் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிவு தேவனுக்கு ரொம்ப பிரியம். ஆனா என்றைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம சம்மதிக்காம அதுக்கு முரட்டாட்டம் பண்றோமோ அதுதான் பிசாசு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு தெரியும், 4 நிலங்கள்ல வசனம் விதைக்கப்பட்டது. அது முதலாவது நிலம் என்னது? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை இல்லையா? அந்த வழி அருகே விதைக்கப்பட்டவங்க எப்படி இருந்தாங்கன்னா, வசனத்தை கேட்டாங்க, ஆனா உணர்வு கிடையாது, அது கீழ்ப்படியல. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் உடனே வந்து அந்த வசனத்தை என்ன பண்ணா? எடுத்துட்டு போயிட்டான். அப்படின்னா அர்த்தம் என்ன? இனி அவங்க வாழ்க்கை வசனத்தினால் நடத்தப்படலை. அப்ப யார் அவங்கள நடத்துவா? பிசாசு தான் அவங்களை நடத்தும். கீழ்ப்படியாததை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனம் நம்மகிட்ட வரும்போது நாம் அதை புறக்கணித்து அதை கீழ்ப்படியாம நம்ம அசட்டை பண்ணும்போது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த உண்மை உள்ளவர், வல்லவர். நீதிமொழிகள் 3:5-6 ரொம்ப தெரிந்த வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். அப்படின்னா இங்கிலீஷ்ல he will guide your steps ன்னு போட்டு, கர்த்தர் உன் பாதைகளை நடத்துவார். எல்லா வழியிலேயும் கர்த்தர் நம்மை நடத்த அவருடைய வார்த்தை போதுமானது. ஆனா அவர் நடத்துறதுக்கு நம்ம கீழ்ப்படியல என்று சொன்னா அவனுக்கு இடம் கொடுப்போம். சவுலுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தது முக்கிய காரணம், கர்த்தர் எதை செய்யன்னு சொன்னாரோ அவன் செய்யல. அமலேக்கியரை கொன்று போடுனாரு, அதம் பண்ணிரு, ஒருத்தனை விட்டு வைக்காதனாரு, ஆனா கொஞ்சத்தை எடுத்து வச்சான். செய்யாதன்னு சொன்னாரு, அதை செய்தான். அவனுடைய வாழ்க்கை இந்த கீழ்ப்படியாமை பில்டாகி அவன் லைஃப்ல கர்த்தருடைய ஆளுகை அவன் வாழ்க்கையில வரல, பிசாசனுடைய ஆளுகை அவனுக்குள்ள வந்தது. ஆதாம் ஏவாளை பாருங்க, தேவன் நியமித்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறாரு. இந்த ஜனங்க ஏங்க இவ்வளோ பெரிய பாவத்தில் விழணும்? இவ்வளோ பெரிய சாபத்துக்குள்ள ஏன் விழணும்? ஒரே காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. புசிக்க, ஆண்டவர் கேட்ட கேள்விதான், புசிக்க கூடாது என்று நான் உனக்கு விலக்கின கனியை நீ புசித்தாயா? ஆமா. அப்ப அவனுடைய ஆளுகை அவங்க வாழ்க்கையில் வந்தது. தேவன் கொடுத்த நித்திய ஜீவனை இழந்தாங்க, தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த சுக வாழ்வை இழந்தாங்க, தேவன் அவர்கள் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க. என்னன்னு சொன்னா, சிம்பிளி பிகாஸ் they chose to disobey God. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்பது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அது முடிந்தா கீழ்ப்படிவேன், முடியாட்டி கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களானா அங்க ஒருத்தன் வெயிட் பண்றான். நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்ம மேல் ஆளுகை வைக்கிறாரு, கீழ்ப்படியாத போது அவன் ஆளுகை எடுக்கிறான். இதை தான் நீங்கள் ஆதியாகமம் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 7 காரியங்கள் நான் சொல்லுவேன், கீழ்ப்படியாமையினால் வந்த பின்விளைவுன்னு சொல்லி. முதலாவது செப்பரேஷன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு பிரிந்து போனது, செப்பரேஷன். ரெண்டாவது ஷேம், வெட்கம், தேவனையே பார்க்கிறதுக்கு வெட்கப்பட்டாங்க, ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு வெட்கப்பட்டாங்க. மூன்றாவது சஃபரிங், வேதனை, துன்பம் அவர்கள் வாழ்க்கையில் வந்தது. நான்காவது ஆளுகை, அடிமைத்தனம், which is subjection. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், துணையா இருந்தவன் இப்ப ஆண்டு கொண்டான். ஐந்தாவது ஸ்ட்ரகிள், அவள் வாழ்க்கையில் வந்த போராட்டம், நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடுவ. ஆறாவது ஸ்டேல்மேட், அதாவது இந்த பூமி உனக்கு பலன் கொடுக்காது, நீ கஷ்டப்படுவ ஆனா பூமி பலன் கொடுக்காது. ஏழாவது சஸ்பென்ஷன் ஆஃப் லைஃப், உன் வாழ்க்கை முடிந்து போச்சு, மரணம் வரும். இந்த 7 பின்விளைவுகள் எங்கிருந்து கிளம்புச்சு அப்படின்னு கேட்டா, தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசு கீழ்ப்படிஞ்சாங்க. பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது ஏதோ ஒரு பகுதியில், கொஞ்சம் பகுதியில் தேவன் எதிர்பார்க்கல, எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியும். 119 சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுங்க பாப்போம், மனப்படமா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்ப கர்த்தருடைய ஜனங்கள் யாருன்னா கர்த்தருடைய வேதத்தை கேட்கிறவங்க. கர்த்தரை அற்ற ஜனங்கள் யாருன்னா கர்த்தருடைய வேதத்தை கேட்க மாட்டாங்க, அவங்க பிசாசுக்கு செவி கொடுப்பாங்க.
இப்போ நம்ம யாருக்கு கீழ்ப்படிய போகிறோம் நம்ம தீர்மானம் பண்ணணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம குடும்பத்தை நடத்தணும்னா பிசாசுக்கு நம்ம குடும்பத்தில் இடம் கொடுப்போம். அவன் உள்ள வருவான். அங்க சண்டைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், கசப்புகள், பிரிவினைகள், உடைவுகள் எல்லாமே உள்ள வரும். அவன் கொண்டு வருவான். எல்லாத்தையும் கொண்டு வந்து குடும்பத்தையே திருடிட்டு போயிடுவான். நம்முடைய வாலிப பருவத்தில் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருந்தோம்னா நம்ம வழியை சுத்தமாக காத்துக்கொள்ள முடியாது. அவன் உள்ள வந்துடுவான். எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி கொண்டு போயிடுவான். நம்ம வளருகிற வேளையில் நம்முடைய வருமானங்கள், நமக்கு இருக்கிற ஃபைனான்சஸ், நமக்கு ஆண்டவர் கொடுத்த செல்வங்கள், சம்பாதிப்பதற்காக கொடுத்த ஆஸ்திகளை கர்த்தருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நம்ம செலவழிக்கல என்று சொன்னா அதற்கேற்ற ஒரு விலையை நம்ம கொடுத்தாகணும். தேவனுக்குரியதே தேவனுக்கு, ராயனுக்குரியதே ராயனுக்கு கொடுன்னு கர்த்தர் சொன்னார். அந்த கற்பனையை நம்ம உடைக்கும் போது, நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய பின்விளைவை நம்ம நிச்சயமா என்ன செய்வோம்? அனுபவிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். when you don't choose to obey the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவோமானால் நிச்சயமாகவே அவனுடைய ஆளுகைக்கு நாம் உள்ள வருவோம். he takes space. ஆனா வேதம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. எப்படி இடம் கொடுக்க முடியும்? முதலாவது சொல்லுங்க, எப்படி இடம் கொடுக்க முடியும்? கீழ்ப்படியாமையினாலே. கீழ்ப்படியாமையினாலே. நம்ம கீழ்ப்படியாத போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் இடம் எடுப்பான். ரெண்டாவது எழுதிக்கொள்ளுங்க. The devil takes space when we let him direct us. நம்மை வழி நடத்த நாம் அவனுக்கு அனுமதி கொடுத்தால் பிசாசு நம்ம இடத்துல இடம் எடுத்துக்கொள்வான். when we let him direct us, நம்மை வழி நடத்த அவனுக்கு நாம் அனுமதி கொடுத்தால் அவன் நம்முடைய வாழ்க்கையில இடத்தை எடுத்துக்கொள்வான். 1 நாளாகமம், தயவுசெய்து இந்த வசனத்தை எல்லாம் திறந்து வாசிங்களேன். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை தயவுசெய்து பாருங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினதின் நிமித்தமும் செத்து போனான். அதற்காக கர்த்தர் அவனை கொன்று ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். இங்க நான் சொன்ன முதல் காரியமும் இருக்கு, நான் சொல்ல வந்த 2வது காரியமும் இருக்கு. 13ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல அல்லது கீழ்ப்படியல்ல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்கு முதல் படி என்னன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கை கொள்ளல, கீழ்ப்படியல்ல. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யல? சத்தமா சொல்லணும். வெரி குட். ரெண்டாவது, அவன் ஏன் பிசாசுக்கு தன் லைஃப்ல இடம் கொடுத்தான்னு கேட்டா உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை தேடாமல் யாரை தேடினானா? அஞ்சனம் பார்க்கிறவர்களை அவன் கேட்கும்படி தேடினானா. இவர் யார் தெரியுமாங்க? கவனிங்க, ஒரு யூதன். கர்த்தரை அன்றி வேறு ஒரு தேவன் இல்லைன்னு சொல்ற ஒரு மனுஷன். தேவனோடு ஒரு யூதனாக, ஆபிரகாமின் பிள்ளையாக உடன்படிக்கை செய்தவன். தலையின் மேல அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. இன்னைக்குள்ள விசுவாசியோட கம்பேர் பண்றேன். இந்த மனுஷன் இன்னைக்கு யாருன்னு கேட்டா, தேவனே இயேசுவே ஆண்டவர்னு வாயினால் அறிக்கை பண்ணி விசுவாசிச்சவன், ரட்சிக்கப்பட்டவன். ரெண்டாவது, இவன் யாருன்னா கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண ஒரு விசுவாசி. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஞானஸ்நானத்தின் வழியாக உடன்படிக்கை பண்ண ஒரு மனுஷன். மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் சொல்லலாம். இன்றைக்குள்ள ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ளே ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா என்று வாசிக்க. அப்போ இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவன், விசுவாசிச்சவன். ரெண்டாவது, ஞானஸ்நானம் பெற்றவன், உடன்படிக்கை பண்ணவன். மூன்றாவது, சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எங்க போய் உட்காந்துருக்கான் தெரியுமாங்க? மந்திரவாதிட்ட போய் உட்காந்துருக்கான். எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு விசுவாசி மந்திரவாதிட்ட போலாமா?
ஒரு விசுவாசி வந்து ஜோசியம் பார்க்கலாமா? ஒரு விசுவாசி நாள் நட்சத்திரம் பார்க்கலாமா? பார்க்க கூடாது இல்லையா? கிளி ஜோசியம் பார்க்கலாமா? பார்க்க கூடாது இல்லையா? ஒரு விசுவாசி வந்து தன் பிள்ளைக்கு கல்யாணம் போது ராவு காலம், யமகண்டம், நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. இது செவ்வாய்க்கிழமைனா சரிப்படாது, புதன்கிழமைனா நல்லா இருக்கும், அல்லது வெள்ளிக்கிழமை வேணாங்க, சனிக்கிழமை வேணாம், அது ஒரே சனி. அது இப்படி பேசுறவன் யாருன்னு கேட்டா, இவன் எங்க ஆலோசனை பெறான்னு கேட்டா, தேவன்ட்ட ஆலோசனை பெறல. யார்கிட்ட பெறான்னு சொன்னா பிசாசிட்ட போய் ஆலோசனை பெறான். ஏன்னா அவன் தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். எல்லா நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். விசுவாசிக்கிறோம்? ஆமீன் சொல்லுங்க. எல்லா நாளையும் யார் உண்டாக்குனா? கர்த்தர் உண்டாக்கு. எல்லா நாளும் என்ன நாள் தான்? நல்ல நாள். ஒருவன் வந்து ஜோசியக்காரன் போக முடியுமான்னு கேட்டா, இந்த இடத்துல சவுல் வந்து அபிஷேகம் பெற்றவன், ஞானஸ்நானம் பெற்றவன் போல ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டு தேவன் மேல் விசுவாசம் வைத்தவன் சொல்லலாம் இன்றைக்குள்ள விசுவாசியோட கம்பேர் பண்ணும்போது. ஆனா இவன் எங்க போய் உட்காந்துருக்கான்னு கேட்டா, ஜோசியக்காரன் போய் உட்காந்துருக்கான். கவனிங்க எல்லாரும், வேதனையோடு நான் சொல்றேன், நிறைய விசுவாசிகள் இதுல கொஞ்சம் விளையாடுறாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆலோசனைக்கு என்றைக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ அவனுக்கு இடம் உங்க வாழ்க்கையில கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். கேலண்டர்ல வந்து என்ன நாள், அமாவாசை, இன்னொன்னு என்னது, பௌர்ணமி, இதுல அது ஆடும் இது ஆடும், இந்த நேரம் சரியில்லை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது கர்த்தருடைய ஆலோசனையிலிருந்து வரல. நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, இது தேவனுடைய சித்தம் கிடையாது. இது இப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு ஆண்டவர் சொல்லலை. இதெல்லாம் தேவன் உண்டாக்கினவைகள். அவைகள் நம்மை நடத்தக்கூடாது, கர்த்தரே நம்மை நடத்துவார். உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் உனக்கு காட்டுவேன்னு சொன்னார் இல்லையா? இன்னைக்கான விசுவாசிகள் கூட வந்து சில வெளியில இதுல கொஞ்சம் தாறுமாறா போறாங்க. ஒரு முறை ஒருத்தர் எங்கிட்ட ஜெபம் பண்ண வந்தார். அவர் சொல்றாரு என்கிட்ட, பாஸ்டர் பீச்சுக்கு போனேன், அங்கே கிளி ஜோசியம் வச்சிருந்தாங்க. அவன் கேட்டான், பாஸ்டர் வந்து பாருங்க, சும்மா நீங்க வந்து பாருங்கன்னு கேட்டான். அது எடுத்து பார்த்தா 10 நாள் செத்து போவேன்னு சொல்லிச்சு. அது நான் செத்துருவேனா இல்லையான்னு பயமா இருக்குது பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க. நான் சொன்னேன், நீ போனாலும் போயிடுவேன், நீனு ஏற்கனவே போயிட்டே, நீனு ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிட்ட, இனி உயிரோடு உனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் உனக்கு? ஒரு விசுவாசி போய் கிளி ஜோசியம் பார்க்குறான் அப்படின்னா அவன் யாருக்கு இடம் கொடுத்துருக்காங்க? ஆமா, கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அவங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் மந்திரவாதிட்ட போறாங்கங்க. வேதனையோடு சொல்றேன் நான், விசுவாசிகள் துணிகரமா போய் மந்திரவாதிட்ட போறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்றான், மந்திரம் பண்ணுங்க போறவங்க இருக்காங்கங்க. எச்சரிப்பா சொல்றேன், நான் சபைக்கு வந்து எச்சரிப்பா சொல்றேன். இன்னைக்கு இங்க ஒரு விசுவாசி வேஷம் என்ன, இங்க பாஸ்டர் ஏசிய பிலீவர்னு வெக்கங்கட்டு போய் எங்க போய் உட்காந்துருக்காங்கன்னா, தர்கால போய் உட்காந்துருக்கவங்க இருக்காங்க, எனக்கு தெரியும், தெரியுமா? ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களாம், அங்க போய் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க. அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, கொஞ்சம் லைட்டா ஒரு லேகியம் கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்கன்னு இவன் கிளம்பி போயிரு. இன்னைக்கு அநேகர் வந்து சில கள்ளத்திற்கு தரிசனம் உட்காந்து இல்லாத பேய் பிசாசோட ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு தேவனுடைய ஊழியன் என்ற வேஷம் தரிச்சுக்கிட்டு சில ஊழியர்கள் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க பிசாசின் ஊழியர்கள். அவங்ககிட்ட போனா, பாஸ்டர் பிரதர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ஜோம் பண்ணுங்க யாரோ சொல்லியிருப்பாங்க. இந்த அங்க வாங்க இங்க வாங்க, இப்ப நிறைய அலையிற கூட்டம் ஒன்று இருக்கு, அதை கூட்டு போற ஏஜென்ட்டுக்கு சில சுத்துது, சர்ச்சிலே சுத்துது சில ஏஜென்ட். இங்க வாங்க அங்க வாங்க, தாம்பரத்துக்கு வாங்க, ராயப்பேட்டாக்கு வாங்க, ராயபுரத்துக்கு வாங்க. அங்க ஒரு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், உனக்கு ஏதாவது பிரச்சனையா போட்டோ எடுத்துட்டு வா. போட்டோ எதுக்கா? அவர் போட்டோ வச்சு ஜோம் பண்ணுவாராம். ஏன் சும்மா ஜோம் பண்ணா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாரா? போட்டோ வச்சு ஜோம் பண்ணுவாராம். போட்டோ வச்சு ஜோம் பண்ணி அந்த போட்டோக்கு எண்ணெய் அபிஷேகம், அதுக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வா, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வா. அதுக்கு விசுவாசி தூக்கிட்டு ஓடுறான்.
தேங்காய் எண்ணெயை தூக்கிட்டு நல்லெண்ணெயை தூக்கிட்டு ஓடுறான். எதுக்கா? போட்டோல நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணா கட்டு உடைஞ்சிருமா, வீட்டில் உபத்திரவம் போயிடுமா, கடன் தொல்லை போயிடுமா. அதனால அந்த பாஸ்டர் வந்து, இது பேர் பாஸ்டர். என்ன சொல்ல இதெல்லாம்? விசுவாசி ஓடுறாங்க, எண்ணெயை தூக்கிட்டு போட்டோ தூக்கிட்டு ஓடுறான். சவுல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். எங்க போய் உட்காந்துருக்கான்னு கேட்டா, ஒரு காலத்துல அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை கொலை பண்ணுவேன் கொன்னு போட்டவன் இப்ப போய் உட்காந்துருக்காங்க. எதுக்கு உட்காந்துருக்கான் தெரியுமா? செத்து போன சாமுவேலை எனக்கு எழுப்பி கொடுங்க, ஏன்னா கர்த்தர் பேச மாட்டேங்கிறாரு, அவனாவது பேசட்டும், பேயாவது பேசட்டும் உட்காந்துருக்கான். உட்காந்துருக்காங்க. போய் எங்க போய் பிசாசுகிட்ட போய் உட்காந்துருக்கான். ஏங்க அவனை பிசாசு வந்து அழுக்களிக்க மாட்டான்? நீ தானே கூப்பிட்டு இன்விடேஷன் கொடுத்து தாம்பளத்தட்டில் தூக்கி வர வைக்கிறிய உள்ள, வா 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 என் வாழ்க்கைக்குள்ள வான்னா அவன் சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கான். யாரை விழுங்கலான்னு வாப்பான்னு கதவை திறந்து விட்டா உள்ள வராமல் இருப்பானா? சொல்லுங்க. உள்ள வந்து நல்ல குடியேறினா லைஃபே முடிஞ்சு போச்சு. பாருங்க, சில காரியங்களை நல்லா விளையும் கொள்ளணும். இன்னொரு உபதேசம் ஒன்று சுத்திட்டு இருக்கு தெரியுமாங்க? அது ஒரு உபதேசம் ஒன்று சுத்துது. என்ன தெரியுமா? செத்து போனவங்க வந்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் பல பல இடங்கள்லேருந்து வரீங்க, நிறைய இடங்கள் அலைப்பட்டு அடிச்சு காயப்பட்டு மூளை குழம்பி வந்து உட்காந்துருக்கீங்க. அதனால உங்களுக்குலாம் சில தெளிவாக்க வேண்டியிருக்கு. அதனால செத்து போனவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்ற உபதேசம் ஒன்று நிறைய பேர் நம்புறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, செத்து போனவங்க கல்ற பக்கத்தில் போய் ஜெபம் பண்றது, அதுக்கப்புறமா செத்து போனவங்க கல்றையில் போய் பால் ஊத்துறது, இந்த 14ஆம் நாள் 16ஆவது நாள் வச்சு அதில் பால் ஊற்றி அதில் வந்து ஜெபம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி அதெல்லாம் செஞ்சு அவங்க வந்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னும் சில விசுவாசிகள் இதெல்லாம் சில விசுவாசிகள் அவங்க நம்பின சில புது வேதம் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. பைபிள் இல்லாத ஒரு புது பைபிள் வச்சுருக்காங்க. அந்த பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னா, அவங்க பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த செத்து போனவங்க நம்மகிட்ட பேசுவாங்க. எப்படி செத்து போனவங்க பேசுவாங்க? இன்னொன்று, இறந்து போனவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா, பாஸ்டர் நான் கூட நம்புகிறேன் பாஸ்டர், இது மாதிரி எல்லாம் உடைக்கணும்னு தான் வந்திருக்கேன். நீ இறந்து போனவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இறந்து போனவங்க நம்மகிட்ட தரிசனத்தில் வருவாங்க, நம்மளை வழி நடத்துவாங்க, நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, புத்திமதி சொல்லுவாங்க. அதனால வீட்டில் வந்து இறந்து போனவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. இது யார்? நான் பெரிய ஊழியக்காரங்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம மத்தியிலே அவங்க இருக்கிறாங்க, நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேதத்தில் இதை பற்றி என்ன எழுதியிருக்கு? இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் இறந்து போயிட்டாரு. இந்த சவுல் எங்கே போயிருக்கணும்? கர்த்தர்ட்ட போயிருக்கணும். கர்த்தர்ட்ட போகாமல் இறந்து போன ஒரு தீர்க்கதரிசியை எனக்கா எழுப்பி கொடுங்க, எனக்கு என்ன பிரச்சனைன்றதை அவன் விளக்கி சொல்லட்டோன்னு அவர் எழுப்புறாரு. அதுக்கு போய் ஒரு அஞ்சனம் பார்க்குற ஒரு ஜோசியக்காரிட்ட போய் உட்காந்துருக்கான். இப்போ சில காரியங்களை நல்லா விளையும் கொள்ளணும். இவன் போய் உட்காந்தானே, போய் அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ, அவள் பிசாசுகளோடு உறவாடுகிற ஒரு பெண் இல்லையா? இப்போ இவன் பிசாசுகிட்ட போய் உட்காந்துருக்கானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிசாசுக்கு நம்முடைய ஃபியூச்சர் தெரியும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க பிசாசுக்கு வந்து நம்முடைய எதிர்காலம் தெரியும்னு நினைக்கிறவங்கலாம் ஒரு கை தூக்கம் பார்க்கலாம். சும்மா பரவாயில்ல, நீங்கள் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, மாற்றிக்கலாம். நம்ம பிசாசுக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்கம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே உண்மைதான் சொல்கிறீங்களா? நீங்கள் எல்லாருமே பிசாசுக்கு நம்ம எதிர்காலம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஏதாவது சொல்லுங்க. தெரியுமா? அதுதான் கேட்டேன். பிசாசுக்கு நம்ம எதிர்காலம் தெரியும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, நம்ப வேணாம், நினைச்சிட்டு இருக்கிறேன் பாஸ்டர்ன்றவங்கள கை தூக்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். பாருங்க, சில பேர் கை தூக்குறீங்க. அப்போ சில பேர் நினைக்கிறீங்க பிசாசுக்கு நம்ம எதிர்காலம் தெரியும்னு. பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சரி, தானியேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை பாருங்க. நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வசனத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைத்து வர சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்திலே நின்றார்கள். யாரையெல்லாம் கூப்பிட்டார் இவர்? சொல்லுங்க, இப்ப லிஸ்ட் சொல்லுங்க.
சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர். இது பெரிய கேட்டகரியில் கூப்பிடுறாரு. 10ஆம் வசனம் பாருங்க. கல்தேயர் என்ன சொன்னாங்க பாருங்க. ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவம் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்தினாலாவது ஜோசியின் இடத்தினாலாவது கல்தேயன் இடத்தினாலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும். இப்ப இவர் கண்ட கனவு என்னது? வருங்காலம் எப்படி இருக்கும்? பொன்னான தலை நீரே, அதுக்குமா வெள்ளி, வெண்கலம், இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு சொப்பனம் இவருக்கு தெரியுது. இவர் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மறந்து போச்சு, நீ சொப்பனத்தையும் சொல்லு, அர்த்தத்தையும் சொல்லுன்னா அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஜோசியக்காரன்னு சொல்றான், எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா சாஸ்திரியும் சொல்றான், எனக்கு தெரியாது. அப்ப அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? நம்முடைய வருங்காலம் என்ன என்பதை பிசாசு அறிய தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. கிளியரா நீங்க விளங்கிக் கொள்ளணும். இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 41:8 41:8 வாசிங்க. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும், மந்திரவாதிகள் சாஸ்திரிகள் சொல்லுங்க, யாரை கூப்பிட்டா? மந்திரவாதிகள் சாஸ்திரிகள். ஆனா இவர் கொஞ்சம் பரவாயில்ல, அவர் சொப்பனமே சொல்ல மாட்டேன்ட்டார். இவர் சொல்றாரு, மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் கூப்பிட்டு அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ சொப்பனம் சொன்னாலும் சரி, சொப்பனத்தை சொல்லலனாலும் சரி, அவனுக்கு என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்றது, வருங்காலத்தில் அடுத்த 7 வருஷம் என்ன நடக்க போகுது, அதற்கடுத்த 7 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. அதனால யாராவது உங்கள்கிட்ட ஜோசியக்காரனுக்கு உங்க ஃபியூச்சர் தெரியும், கைரேகையை பார்த்து நீங்க யாரு, நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா இன்னொன்று இருக்கு, என்னது அது? உங்க ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்து வருங்கால மனைவி எப்படி இருப்பாள், கணவன் எப்படி இருப்பான், பிள்ளை பிறக்குமா பிறக்காதா, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு யாராவது போனீங்க, நீங்க யாருக்கு இடம் கொடுக்குறீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஏன்னா அவனுக்கு உங்க ஃபியூச்சர் அவனுக்கு தெரியாது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நேபுகாத் நேச்சார் அரண்மனையில் இருந்த ஜோசியர், அதுக்கப்புறமா ஞானிகள், யாருக்குமே தெரியாதது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னா தேவனிடத்தில் ஜெபம் பண்ண தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பார்வோனுடைய சமூகத்தில் நின்ற ஜோசியக்காரர் மந்திரவாதிகளுக்கு தெரியாத ஒரு வருங்காலம் தேவ ஆவியை பெற்ற யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ ரகசியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற ஒரே ஒருவர் யார்? தேவன் மாத்திரமே. தேவன் மாத்திரமே. இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட சவுல் உட்கார்ந்த சம்பவம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறது. உண்மையாவே சாமுவேல் எழும்பி வந்தாரா? நிறைய பேர் நினைக்கிறாங்க சாமுவேல் தான் எழும்பி வந்தாருன்னு. ஆனா ஆணித்தரமா நான் சொல்ல முடியும், சாமுவேல் எழும்பி வரல. ஆணித்தரமா சொல்ல முடியும். உங்க சந்தேகங்கள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்றையோட உடைச்சிருங்க அதை. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பி வருவாங்க, நம்மகிட்ட பேசுவாங்க, அவங்ககிட்டலாம் ஜோம் பண்ணால் நமக்கு தெளிவு கிடைக்கும், விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதை செய்யாதீங்க. இங்கே உங்களுக்கு சில விளக்கங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏன் தேவன் மரித்தவர்கள் அல்லது மரித்த தன்னுடைய தீர்க்கதரிசிகளையோ ஊழியர்களையோ தம்முடைய பிள்ளைகளோடு பேச தேவன் ஏன் பயன்படுத்த மாட்டார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், நீங்கள் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை பார்க்கும் பொழுது, தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும்,
செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவார்னு போட்டு ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. மரித்தவனிடத்துல போய் குறி கேட்கிறவன் தேவனுக்கு அருவருப்பானவன். அருவருப்பானவன் என்று சொன்ன ஒரு காரியத்தை தேவன் தன் தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் பயன்படுத்த மாட்டார். அருவருப்பான ஒரு காரியத்தை தன் தீர்க்கதரிசிகளையோ ஊழியர்களை கொண்டோ தேவன் செய்ய மாட்டார். ஏசாயா 8:19 பாருங்க. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணுவென்று ஓதுகிற குறிகாரர்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ, உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? திரும்ப அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ ஆண்டவர் கேட்கிறாரு. ஜீவனுள்ள தேவன் இருக்கும்போது செத்தவங்கிட்ட போய் விசாரிக்கலாமாப்பா அப்படின்னு கர்த்தர் கேட்கும்போது, தன்னுடைய தீர்க்கதரிசிகளை தேவன் மரித்த பின்பு அவர்கள் மூலமாய் பேச இந்த அருவருப்புக்கு தேவன் ஒப்பு கொடுப்பாரா? நிச்சயமா கொடுக்க மாட்டார். இது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். செத்தவர்களிடத்துல ஜெபம் பண்றதோ, செத்தவர்களிடத்துல பேசுறதோ, அவர்களிடத்துல ஏதாவது வெளிப்பாடு வருதுன்னு நினைக்கிறதோ பெரிய அபத்தம் என்பதை மறந்துடாதீங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இதற்கு பெரிய ஒரு தண்டனையை சொல்கிறது. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷன் ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக, அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல்லுன்னு சொன்னார். இதை ஆண்டவர் he never took it for granted, he never took it easy. இதை தேவன் இஸ்ரவேல் அனுமதிக்கவே இல்லை. அனுமதிக்காத ஒரு காரியத்தை சாமுவேல் போன்ற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் செய்ய வைப்பாரா? செய்ய வைக்க மாட்டார். இரண்டாவது, இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை முதலாவது, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை மரித்த பின்பு பயன்படுத்துவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப முன்னாடி சொல்லுங்க. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை, ஊழியக்காரர்களை மரித்த பின்பு பயன்படுத்துவது இல்லை. மரித்த பின்பு சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், இறந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு ஊழியம் எல்லாம் கிடையாது. அப்படி பயன்படுத்த வேண்டிய அவசியமே தேவனுக்கு இல்லை. அதனால மரித்தவர்கள் நமக்கு ஊழியம் செய்வாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளை விசாரிப்பாங்க, நம்மளை ஆறுதல் சொல்லுவாங்க. இதெல்லாம் பொய். இந்த வஞ்சனையில் போய் விழுந்துடாதீங்க, அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ரெண்டாவது எழுதுங்க, God does not use dead people. மரித்தவர்களை தேவன் ஒருபோதும் பயன்படுத்துவது இல்லை. மரித்தவர்களை தேவன் பயன்படுத்துவதில்லை. லூக்கா 16ஆம் அதிகாரம் 26 to 29 ஒரு நல்ல சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐஸ்வர்யவான் லாசரு. எத்தனை பேர் இந்த சம்பவம் தெரியும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. வெரி குட். இப்போ லாசரு மரித்து போனான், ஐஸ்வர்யவானும் மரித்து போனான். லாசரு ஆபிரகாமினுடைய மடியிலே ஆறுதல் பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ இவர்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பிளவுல அடுத்த பக்கம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காம வேதனைப்படுறான். இந்த சம்பவம் நடக்குது இல்லையா? அப்போ உடனே இந்த லாசரு ஒரு கேள்வி, இந்த ஒரு 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 ரெக்கமெண்டேஷன் அல்லது ஒரு ரிக்வெஸ்ட் இந்த ஆபிரகாம்கிட்ட கேட்கிறார். ஒரு சொட்டு தண்ணி தான் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க லாசரு அனுப்பி, என் கீழே 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு லாசரு என்ன பண்ணுங்க, நீங்க அனுப்பி வைங்க. அனுப்பி வச்சா அவனுடைய வார்த்தையை கேட்டு மரித்தோர்ல ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அவன் நம்புவான்னாரு. அதுக்கு ஆபிரகாம் என்ன வார்த்தை சொன்னாரு? அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்க சொல்றத அவன் கேட்டு இங்க வராம இருந்தா தப்பிச்சுக்கிட்டோம். மற்றபடி இங்கிருந்து நாங்க லாசரு என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. அடுத்து என்னன்னா, இவன் டைம் முடிஞ்சு போச்சு, இஸ் டைம் இஸ் ஓவர். யாராவது உங்கள்கிட்ட என் பெரிய ஊழியக்காரன் சொல்லிக்கிற, தங்களை பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிற ஏமாற்றுக்காரர்கள் மரிச்சு போன இந்த பாஸ்டர் என் தரிசனத்தில் வந்தாரு,
என்கிட்ட இப்படி பேசினாரு, அப்படி பேசினாரு, அந்த பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு இப்படி சொல்ல சொன்னாரு, உங்க லைஃப்ல உங்க அப்பா இப்படி சொல்றாரு, இப்படி தரிசனத்தில் தெரிறாருன்னு ஏதாவது பேசினா அது நிச்சயமாகவே தேவ ஊழியக்காரன் அல்ல, அது ஒரு பிசாசுன்னு நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. மரித்து போனவர்களை தேவன் பயன்படுத்துகிறது இல்லை. He doesn't have to. அவர் பயன்படுத்துகிறது இல்லை. ஏங்க தேவன் மரித்தவர்களை பயன்படுத்துறது இல்லை? எப்பயா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் மரிச்சு போனவங்களை கர்த்தர் பயன்படுத்துறது இல்லை? சில வார்த்தைகளை சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5 முதல் 6. பிரசங்கி 9, 5 முதல் 6. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். திரும்ப சொல்லுங்க. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் என்ன இல்லை? Their time is finished. அவங்களுக்கு இனி இந்த சூரியனுக்கு கீழே எந்த பங்கும் கிடையாது. பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அழிந்து போகும். அப்போ ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா சூரியனுக்கு கீழே அவங்களுக்கு இனிமே எந்த வேலையுமே கிடையாது. சில பேர் தெரியாம விசுவாசிகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. சொல்லி விசுவாசிகள் என்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் ஊழியம் ரொம்ப அருமையா நடக்குது, அப்பா எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரிங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய மகிமைக்கும் இதுக்கும் முதல்ல ஒப்பனையே கிடையாது. நம்ம இங்க என்னமோ புரட்டலாம், என்னென்னமோ கட்டலாம், ஆனா அங்க ஒரு கைவேலை இல்லாத ஒரு நித்திய நகரம் நமக்கா இருக்கு. அவங்கள தேவன் இளைப்பாற வச்சிருக்கிறார். அவங்களுடைய எல்லா வேலைகளிலிருந்தும் அவர்களை ஓய்ந்திருக்க பண்றதுக்கு தான் அங்க அனுப்புறாரு தவிர இப்ப அங்க வேலை கிடையாது. அவங்களுக்கு அங்க ஊழியம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அது ஓய்ந்திருக்கிற இடம். அதனால நீங்க தயவு செய்து யாரும் இனிமே என்கிட்ட பாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பாஸ்டர் மகிழ்ந்துகிட்டு இருக்கிறார், இந்த பேச்செல்லாம் வரக்கூடாது. வந்துச்சு இன்னைக்குள்ள பிரசங்கத்தை லிங்க் அனுப்பி விட்டுருவாங்க. திரும்ப தூங்கி கேட்டியா, தூங்காம கேட்டியா, என்ன பண்ணிட்டு இருந்த நீ சர்ச்சில், ஒழுங்கா எல்லாம் புத்தி இருக்கா, அறிவு இருக்கா, உனக்கு பைபிளில் கொஞ்சம் மாதிரி ஒரு ஞானத்தோட வளரு. பாஸ்டர்லாம் பார்க்க மாட்டாரு, பார்க்குற ஒரே ஒருத்தர் தேவன் மாத்திரம்தான். அதனால பாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, மகிழ்ந்துக்கிட்டு இருக்காரு, கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. இதை சில பிரபலமான ஊழியர்கள் அறிவில்லாமல் பேசுறாங்க, பைபிள் படிக்கல, மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறா. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் சமீபத்தில் நடந்த ஒரு மூத்த பாஸ்டர் சொல்றாரு, இதை ஏன் முன்னாடி சொல்றாரு, இதெல்லாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறா. அதெல்லாம் பார்க்கவும் மாட்டார், மகிழவும் மாட்டார். அவர்களுடைய காலம் முடிந்து போனது, அவ்வளவுதான். அவங்க தேவனோடு எந்தெண்டிக்கும். பவுல் சொல்றாரு, உங்களோடு இருப்பது எனக்கு அதிக பிரயோஜனம், கர்த்தரோடு இருக்க நான் விரும்புறேன். ஆனா ஒரு நாள் வரப்போகுது, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருப்பேன், அவ்வளவுதான். நோ கம்மிங் பேக். திரும்ப சர்ச்சை பார்க்கறது, ஆலயத்தை பார்க்கறது, ஊழியத்தை பார்க்கறது, அதெல்லாம் கிடையாது. தயவு செய்து யார் இதை உங்கள்கிட்ட சொன்னாலும் நம்பாதீங்க. நான் சொன்ன வசனம்லாம் புரிஞ்சுதா இல்லையா? புரியலைன்னா வீட்டில் போய் இன்னொரு முறை வாசிங்க, புரிஞ்சிடும். கண்டிப்பாக புரியுது, இதுக்கு விளக்கமே தேவையில்லை. அதனால God does not use dead saints, God does not use dead people. மரித்த ஊழியர்களை தேவன் தொடர்ந்து பயன்படுத்துவதும் கிடையாது, மரித்த யாரும் எந்த விதத்திலையும் பயன்பட முடியாது. ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 1 சாமுவேல் 28 இந்த சூனியக்காரி ஒருத்தி என்ன பண்றான்னா, இவன் போய் சவுலை எனக்கு எழுப்ப வேணும்னு, சாமுவேலை எனக்கு எழுப்ப வேணும்னு கேட்ட உடனே அங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இப்போ 28ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 28:11 பாருங்க.
அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்று சொன்னானா. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சே என்றாள். 13ஆம் வசனம். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன? அப்ப இவர் பார்க்கல, அந்த மட்டும் கேட்கிறாரு, நீ காண்கிறது என்ன அப்படின்ன உடனே அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருந்த ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான். யார் இதெல்லாம் யார் சொல்றது? இவர் கண்ணால பார்க்கல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதை சவுல் கண்ணால பார்க்கல. இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் யார் கொடுக்கிறது? சூனியக்காரி சொல்றா. இவர் கேட்கிறாரு, அந்த அம்மா சொல்றான், நான் பார்த்தேன், வர்றாங்க, எழும்புறாங்க, அப்படியே மேல ஒரு ரூபம் வந்து தேவர்களை போல இருக்கான், சால்வையை போர்த்து. அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். முதல்ல ஒரு காரியம் நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். சவுல் இது ஒன்னையுமே கண்ணால பார்க்கல. பார்த்தேன்னு சொன்னது யாரு? சூனியக்காரி. ஏன்னா சூனியக்காரி தான் ரொம்ப உலகத்திலே ரொம்ப உண்மை பேசுற ஒரு ஆளு இல்லையா? அந்தம்மா பேசியிருக்காங்க, அந்தம்மா சொல்றாங்க, அதையும் நீங்க விளங்கி கொள்ளணும். அந்தம்மா பார்த்ததா சொல்றாங்க. அந்தம்மா சொல்றாங்க, நான் ஒரு முதிர் வயது உள்ளவனை பார்த்தேன், அது பார்த்து. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, சவுல் தான் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு, சாமுவேல் தான் நினைச்சிட்டு ஒரு மோங்கு பிறகு விழுந்துறாரு. உடனே விழுந்துறாரு இவர். அந்தம்மா சொல்ற ரிப்போர்ட்லேயே விழுந்துறாரு. விழுந்த உடனே இப்ப நடக்கிறது என்னன்னு கேட்டா, சாமுவேல் வந்து சவுல்கிட்ட பேசுறாரு. இங்கதான் விசுவாசிக்கு பயங்கர குழப்பமா போகுது. என்ன பாஸ்டர், செத்து போன தீர்க்கதரிசி எழும்ப முடியாதுன்னு சொன்னீங்க, செத்து போனவர்களை தேவன் பயன்படுத்துறது இல்லைன்னு சொன்னீங்க, இங்க சாமுவேலே பேசுறாரு, அப்போ அது என்ன? ஏன்னா அதான் பிரச்சனையே. இங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-15 பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். இதோட நிறுத்தல. 15. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அப்ப பிசாசு வந்து அவனை போல வேஷம் போடுற ஆக்டர் வந்து உலகத்துல யாருமே கிடையாது. யார மாதிரி வேடம் கேட்டாலும் வேடம் போட்டு வருவான். நீங்க சாமுவேலை கேளுங்க, சாமுவேல் மாதிரி வருவான். நீங்க மோசையை கேட்டீங்கன்னா மோசே மாதிரி வருவான். நீங்க வந்து யார கேட்குறீங்க, யார தூதன் மாதிரி கூட வர முடியும் அவனால. மனுஷ பிறவியிலே இல்லாத தூதனை போலவே அவனால வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியும், அவன் வஞ்சிக்க முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. வெளிப்படுத்தல் 16:13-14 வசனங்கள் சொல்லுகிறது, வலு சர்ப்பத்தின் வாயில், மிருகத்தின் வாயில், கள்ள தீர்க்கதரிசியின் வாயில் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்போ பிசாசு கூட என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, பயந்துராதீங்க. நிறைய அற்புதம் நடக்கும். ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு அற்புதம் பண்ணுவாங்க. எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் நினைச்சிடாதீங்க. அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் கூட இருக்குன்றத மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுது, அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. எது? இந்த அற்புதம் செய்கிற ஆவி. அதனால எங்கேயாவது இவருக்கு இந்த வரம் இருக்கு, அந்த வரம் இருக்கு, அற்புதம் செய்யறாரு, அடையாளம் செய்யறாருன்னு உடனே கண்மூடித்தனமா ஓடாதீங்க. கண்மூடித்தனமா ஓடாதீங்க. தயவு செய்து வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு வந்து இந்த உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்து எச்சரிப்பாருங்க. இவர்கள் வந்து உண்மையாகவே தேவனுடைய ஆவியானவரால தான் அற்புதம் செய்யறாங்களா அல்லது பிசாசின் வல்லமையினால் அற்புதம் செய்யறாங்களான்னு நம்ம நிதானிக்காமல் எதையும் நாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது. எல்லா ஆவிகளையும் சோதித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கு. சோதிச்சு பார்க்காம எல்லாமே ஆவியானவர் செய்கிறாருன்னு சொல்லி நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா இப்போ என்னமோ அந்த வேடிக்கைக்காரன் என்ன சொல்லுவாங்க, மாயவித்தைக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. தண்ணியை கொண்டு வந்து திராட்சை ரசமா மாத்துறேன், பாக்கெட்டில் திடீர்னு உனக்கு காசு வந்து விழும், மிரக்கிள் மணி, என்ன கோல்ட் டஸ்ட், மேலேருந்து தங்கமா தூள் வந்து விழும். இந்த மாதிரி ஏமாத்து பேர்வழிகள் நிறைய சுத்திட்டு வருது. இதெல்லாம் நம்பிடாதீங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்போ சொல்றாங்க, இப்போ பாருங்க, செல்போன் டெஸ்ட் பண்ணி பாருங்க,
உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் பாருங்க, 10,000 வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆயிடுச்சு. வராது நான் சொல்ல மாட்டேன், வரும். ஆனால் அது யார் செய்ய முடியும் தெரியுமா? பிசாசு செய்ய முடியும். ஒரு போதகர் நான் பேசிட்டு இருந்தேன், அவர் சொன்னார், நான் சொல்றதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் பி பயஸ்ட், நான் வந்து பயஸ்டாக இருக்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பொதுவாகவே இந்த ஆப்பிரிக்காலேருந்து வர்ற அநேக போதகர்கள் வந்து they are not anointed. அவங்க நிறைய பேர் வந்து மந்திரவாதிகளோடு நெருங்கிய தொடர்புள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னார். அவங்க ஸ்டேஜில் வந்து பாஸ்டர்னு சொல்லி வேடம் போட்டுட்டு நிறைய மாய வித்தைகள் பண்ணி நிறைய பேரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் எச்சரி பாருங்க. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்ல வேண்டியது நான் சொல்கிறேன், நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. அங்கே அது நடக்குது, இங்கே நடக்குது. எப்படி உலக மக்கள் வந்து யாரோ ஒருத்தர் பால் குடிச்சாருன்னு ஓடினாங்க தெரியுமா? அந்த மாதிரி நிறைய பேர் ஓடுறாங்க. இப்போ எங்கேயாவது ஒன்று நடக்காதா? அங்கே அசைஞ்சது, இது அசைஞ்சது, அது நடந்துச்சு, ஒரே தலை தெறிக்க ஓடுறாங்க. ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போய் பெரிய அடையாளங்கள் அவன் செய்ய முடியும். இங்கே பார்த்தா சவுல் வந்து இந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்ட்ரீட்டை உட்காந்தா சாமுவேலை வந்து நிற்கிற மாதிரி வந்து ஒரு தோரணை அங்கே உண்டாகுது. ஆனால் இது வந்து சாமுவேல் இல்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்னு நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். ஏனென்றால் இந்த சாமுவேல் போல ஒரு தோற்றம் உள்ளவன் வந்ததாக இந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ எழுப்புகிறதாக நம்ம பார்க்குறோம். அவளோடு இவன் பேசுகிறான். சில காரியங்களை அந்த சாமுவேல் சொல்லுகிறான். அதாவது எழுப்பப்பட்டன, மரித்தோர்லேருந்து எழுப்பிட்டாங்கன்ற மாதிரி இருக்குல்ல, எழும்புனதுல இவர் பேசுகிற மாதிரி ஒரு சம்பவம் வருது. ஆனால் நான் அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், அதில் எவ்வளோ பெரிய பொய் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். முதலாவது 1 சாமுவேல் 28:16. இந்த சாமுவேல் யார்? இப்போ செத்ததுலேருந்து உயிரோடு வந்தார் பாருங்க. இப்போ அந்த எழுப்பப்பட்டது அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ அம்மா எழுப்பி விட்டாங்க பாருங்க. இந்த சாமுவேல் சொன்ன வார்த்தையை கேளுங்க. 1 சாமுவேல் 28:16. சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். நல்லா தானே இருக்கு கேட்குற. தனியாக எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, திருப்பி வாசிங்க தயவுசெய்து, என்னோட சேர்ந்து வாசிங்களேன். கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில். எத்தனை பேர் நினைக்கிறீங்க உண்மையா சவுல் இதை சொன்னார்னு? நான் ஏன் இது உண்மையான சவுலுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா, சாமுவேல் ஏன் இது சாமுவேல் இது சொல்லலைன்னு சொல்லி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ஒன்றும் புதுசாக சொன்ன விஷயமே கிடையாது. ஏற்கனவே சாமுவேல் உயிரோடு இருக்கும்போது இதே சொல்லியிருக்காரு தெரியுமா? நீங்கள் இப்போ வந்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். யார் சொன்னது இது? சாமுவேல் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை. இதே தான் இவர் ரிப்பீட் பண்றாரு. இவர் இங்க புதுசா ஒன்றும் வெளிப்பாடுலாம் கிடைக்கல. ஏற்கனவே சொன்னதை இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்றாரு, பிட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து விடுறாரு. அடுத்தது பாருங்க, 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 சாமுவேல் 28:17. இப்போ கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீது கொடுத்து விட்டார். இதனை புது வெளிப்படுத்தலாம் இல்ல. 1 சாமுவேல் 15:28-29. சாமுவேல் சவுலை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமமாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இது ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான், புதுசா ஒன்னும் வெளிப்படுத்தல் வரல. ஏற்கனவே சொல்லப்பட்டதை ரிப்பீட் பண்றாங்க திருப்பி 13:14. அதே இதுல 28:18 பாருங்க. 28, நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் அமலேக்கிய மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் இமக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. முதல்ல கர்த்தர் உன்னை புறக்கணித்தார். 2வது உன் பிள்ளைங்க யாரும் ராஜா வர மாட்டாங்க, வேற ஒருத்தன் ராஜா வருவான். 3வது அவன் சொன்னது நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போன. இது 3யுமே ஏன் அந்த 3வது காரியத்துக்கும் நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். 1 சாமுவேல் 13:14 ராஜ்யபாரம் நிலைக்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்குன்னு கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே. இந்த 3 வார்த்தை அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ எழுப்பின சாமுவேல் வந்து சொன்னதா பார்க்குறோம்ல. இது 3மே புதுசாக எதுவும் சொல்லலை. ஏற்கனவே சாமுவேல் உயிரோடு இருக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தைகள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பிசாசு வந்து நம்முடைய வருங்காலத்தை பற்றி ஒன்றுமே அறிய மாட்டான்.
ஏற்கனவே அறிஞ்சிருக்கிற 2-3 காரியங்களை வச்சுக்கிட்டு அதையே கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் மெருகு ஊட்டி என்ன பண்ணுவான், பேசி வஞ்சிக்கக்கூடிய பயங்கரமான வஞ்சகன் என்பதை மறந்துடக்கூடாது. இப்போ ஏற்கனவே நடந்ததை இந்த அசுத்தாய் திரும்ப திரும்ப சொல்லுது. இது எல்லாத்துக்கும் மேல 28:6 வாசித்தீங்கன்னா, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லைன்னு போட்டிருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர்கிட்ட போய் கேட்டானா, கர்த்தர் சொப்பனங்கள்ல பேசலையாம், ஊரீம்ல பேசலையாம், தீர்க்கதரிசிகள் மூலமா பேசலையாம். கர்த்தர் இந்த 3லையும் பேசாத போது அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை வச்சு பேசுவாரா சொல்லுங்க? ஏன்னா அவர்கிட்ட ஆள் இல்லையா பேசுறதுக்கு? தீர்க்கதரிசிகள் மூலமா பேசாத ஒருத்தர் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை வச்சுக்கிட்டு அவர் பேசணும், அது ஒரு ஊழியக்காரனா இல்லையே. அப்படி ஆண்டு ஒன்று திறந்து ஆழ்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பேச மாட்டேன்னு சொன்ன பிறகு பேசுறதுக்கு ஒரு ஆளை தேடுறான். நீ அப்படி தேடி போனா, அப்படி நீ பிசாசுக்கு பின்னால நீ இடம் கொடுத்து போனா, நிச்சயமா அவன் பேசுறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணுவான். நிச்சயமா. நீங்க நிறைய விசுவாசிகள் கவனிங்க, தங்க வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு விருப்பம் கிடையாது, தேவனுக்கு கீழ்ப்படி உங்களுக்கு மனம் கிடையாது. தங்க வாழ்க்கையில எல்லா தாறுமாறு, எல்லா அக்கிரமம், எல்லா அநியாயம், எல்லா பொல்லாங்க லைஃப்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு யார் வேணா, ஒரு ஏஜென்ட் வேணும். அவர் ஜபித்தால் இவர் ஜபித்தால் அப்படின்னு ஓடுறாங்க. யாரும் ஜெபம் பண்ண வேணாம். நீ ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அவர்படி நடந்தா கர்த்தரே உனக்கு இறங்குவா. ஹல்லேலூயா. அதனால அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்ப பாருங்க, நான் சொன்னது எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்டதை திரும்ப சொல்லுவது போல சொன்னான். நான் கடைசி இதை போனால் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் இன்னும் நிறைய இருக்கு. நான் ஒரு பைபிள் ஸ்டடி சில வருஷங்களுக்கு முன்னால் எடுத்தேன். அது யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் அதை ஒரு முறை தயவுசெய்து கேளுங்க. இது மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, கர்த்தர் சாமுவேலை உயிரோடு எழுப்பினாரா அப்படின்னு ஒரு பைபிள் ஸ்டடி ஒன்று, பழைய பைபிள் ஸ்டடி இருக்கு. அது லிங்க் வேணா நான் தேடி இன்னைக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன். நீங்க அது ஒரு முறை போய் கேளுங்க. ஜஸ்ட் கோ அண்ட் லிசன் டு தட். ஃபுல் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் 7 குறிப்புகள் நான் கொடுத்துருக்கேன். ஏன் கர்த்தர் பேசல? ஆனால் இது ஒரு அசுத்தாவி பேசி இருக்கிறது. இது சாமுவேல் கிடையாது. தேவன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துவது கிடையாது. அவங்க மரிச்ச பிறகு, எந்த மனுஷனும் மரிச்ச பிறகு அவனுக்கு ஞானமும் கிடையாது, புத்தியும் கிடையாது, அறிவும் கிடையாது. சூரியனுக்கு கீழே அவன் செய்யறதுக்கு எந்த கிரியும் அவனுக்கு கிடையாது. அப்படி இல்லாத போது ஒருத்தனை எழுப்பி நான் சொல்ல வைக்கிறேன், சாமுவேல் தீர்க்கதரிசி எழுப்பிட்டாரு, நீங்க தரமட்டமா விழுந்தீங்கன்னா அது சாமுவேல் இல்லை, அது ஒரு அசுத்தாவி. யாருடைய வேஷத்தை அவன் எடுத்துக்கிட்டு நம்மை வஞ்சிக்க முடியும்? நான் இந்த சொல்ல வந்த குறிப்பு முக்கியமானது என்னன்னா, பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க. எப்படியெல்லாம் இடம் கொடுக்க முடியும்? முதல்ல என்ன எப்போ இடம் கொடுக்க முடியும்? அவனுக்கு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாத போது அவன் இடம் பிடிப்பான். 2வது, தேவனிடத்துல அவருடைய வார்த்தையிட்ட போய் ஆலோசனை கேட்காம அவன்கிட்ட போய் வழிநடத்துல கேட்க போனீங்க, உங்க வாழ்க்கையில் அவனுடைய குடியிருப்பு கண்டிப்பா இருக்கும். அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் தாழ்மையா இந்த குறிப்பை முடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் எந்த நண்பன் உங்ககிட்ட சொன்னாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் பேசினாலும், குறி கேட்க போறேன், வருங்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறேன், தகடு எடுக்கிறேன், கிளி ஜோசியத்திட்ட போறேன், ஏன் நல்ல நாள் பார்க்கிறேன் அல்லது ஜோசியம் பார்க்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன், ஜாதகம் பார்க்கிறேன். இந்த விசுவாசிகள் இன்னும் சுத்திட்டு இருக்கு, சிலது புத்தி இல்லாமல் சுத்திட்டு இருக்கு. பைபிளையும் ஒரு பக்கம் தூக்க வேண்டியது, ஜாதக புஸ்தகத்தையும் கையில் வச்சுக்க வேண்டியது வச்சிருக்காங்க. காலில் எழுந்தோடனே பேப்பரை திறந்து ஜாதகம் படிக்கிற பொல்லாத விசுவாசி இருக்கான். படிக்கிறாங்க, கொஞ்சம் ஜாதகம் படிச்சுட்டு இருக்காங்க, காலில் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கான். இன்றைய ஜாதகம் என்ன தெரிஞ்சுக்கலாம். எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவோம். நீங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில அவனுடைய கிரியைகளுக்கு நீங்க இடம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் உள்ள குடியேறிடுவான் நிச்சயமா, நோ டவுட். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருந்த குடும்பங்கள்ல இருந்து கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா நீங்க நிறைய பேர் முழுசா மனம் திரும்பல. நிறைய பேர் அந்த பழைய காரியங்கள்ல இன்னும் கொஞ்சம் அப்படி ஒட்டிட்டு கிடக்காது, அங்கங்க கொஞ்சம் அப்படி ஒட்டுது.
சொந்தக்காரன் சொன்னான், ஃப்ரெண்டு சொன்னான், மாமா சொன்னார், சித்தப்பா சொன்னார், பெரியப்பா சொன்னார், அங்கே போய் பார்த்து வந்துடலாம் ஒரு முறை. எதுக்கும் நாளை கரெக்டாக பார்த்து வச்சிருவோம். தயவு செய்து இதில் உடன்படாதீங்க. தயவு செய்து இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த விதமான ஒரு ஃபோர்டெல்லிங்க்கு இடம் கொடுக்காதீங்க. அவுஜா போர்டு அல்லது இந்த காய் நகர்த்துறது என்னென்னமோ இருக்கு, இப்போ எக்கச்சக்கமாக இருக்கு. ராசி பலன் பார்க்கறது, இதெல்லாம் நமக்குரியதல்ல, நமக்குரியதல்ல. உன்னை குறித்து கர்த்தர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஆமென். நமக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால அவர்கிட்ட மட்டும் போங்க. அவரை அன்றி பெரிய ஞானி இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஸோ முதலாவது எப்பொழுது அவன் இடம் பிடிப்பான்னா கீழ்ப்படியாத போது. ரெண்டாவது எப்பொழுது அவன் நமக்குள்ள இடம் பிடிப்பான்னா நம்மை அவன் நடத்த நம்ம இடம் கொடுக்கும் போது. கர்த்தரே நம்மை நடத்தட்டும். கடைசியா எப்பொழுது அவன் நமக்குள்ள இடம் பிடிப்பான் என்று கேட்டா, நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் தான் இந்த வசனத்தை நம்ம படித்தோம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் 27ஆம் வசனத்தை படித்தோம். ஆனால் அதுக்கு பிந்தின வசனங்களை படிக்கும்போது ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர், 25 வாசிக்கலாம், 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே, வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கு. சரி, இப்ப திருப்பி தொடர்ந்து வாசிக்கணும். ஆனா 29, 28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 31. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எல்லா துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இது ஒரு ஃபுல் பேக்கேஜ். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா அர்த்தம் என்னன்னா, பிசாசுக்கு இடம் கொடாம இருங்கன்னு சொல்ற வார்த்தைக்கு முன்னாலையும் பின்னாலையும் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் செய்து பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்பர் 3, the devil takes space in our life when we continue in dead works of the flesh. மாம்சத்தின் மரணத்திற்கேதுவான கிரியைகளிலே நாம் தொடர்ந்து வாழுவோமானால் பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் போய்தான். இல்லையா? பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெறும்போது சிலுவையில் அறையப்பட்டிருக்கான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், அவரே எனக்கு ஜீவன், அவரே என் வாழ்வு. இல்லையா? ஆனால் பழைய மரிச்ச கிரியைகள்லாம் இருக்கு, பழைய கிரியைகள் இருக்கு. தேவன் இல்லாமல் இயேசுவை அறியாத காலத்தில் என் வாழ்க்கையில் சில கிரியைகள் இருந்தது. அதில் என்னென்ன கிரியையெல்லாம் கேட்டால் அவர் சொல்றாரு, 25ஆம் வசனத்தில் பொய் பேசுறது, 26ஆம் வசனத்தில் கோபம், எரிச்சல், 28ஆம் வசனத்தில் திருடுறது, பிறனுடைய பொருளை இச்சித்து திருடுறது, 29ஆம் வசனத்தில் கெட்ட வார்த்தை பேசுறது, 31ஆம் வசனத்தில் பெரிய லிஸ்ட் இருக்கு. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எல்லா துர்க்குணம் உங்களை விட்டு நீக்கணும். ஏன்னா இதெல்லாம் செய்தீங்கன்னா பரிசுத்தாவிக்கு துக்கம் வந்துடும், ஆனால் பிசாசுக்கு இடம் வந்துடும். திரும்ப சொல்றேன், இந்த கிரியைகளை நம்ம விடாம தொடர்ந்து நம்ம லைஃப்ல வச்சுட்டு இருந்தோம்னா பரிசுத்தாவிக்கு துக்கம், பிசாசுக்கு இடம். திரும்ப சொல்லுங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா பரிசுத்தாவிக்கு துக்கம், பிசாசுக்கு இடம். பிசாசுக்கு இடம் கூடாம இருங்கன்னு சொன்னா அவனுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில செயல்பட இடம் கொடுக்க கூடாது. கோபம் கொள்ளலாம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள முடிச்சிருங்க அதை, அல்லது அது அவன் வந்துடுவான் உள்ள, எரிச்சல் தணிஞ்சிடணும்.
திருடாதீங்கன்றாரு. பொய் பேசாதீங்க, உண்மையை மட்டும் பேசுங்க. கெட்ட வார்த்தை பேசாதீங்க. எந்த காரணத்தை கொண்டு வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற நல்ல வார்த்தை உண்டானா பேசுங்க. தூஷணம் நம்ம லைஃப்ல வரக்கூடாது. இதெல்லாம் ஏன் ஒரு லிஸ்ட் போடுறாருன்னா, நம்ம நினைக்கிறோம் சின்ன பொய் தான் சொன்னேன், சின்ன பொருள் தான் திருடினேன், கெட்ட வார்த்தை அப்பப்போ பேசுவேன், பெரும்பாலும் அந்நிய பாஷை தான், எப்பயாவது என்ன பண்ணுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன். இந்த பழக்கங்கள் சில விசுவாசிகளுக்கு உண்டு. அதனால அவங்க உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா ரட்சிக்கப்படலையான்னு தெரிய மாட்டேங்குது இப்போ. ஏன்னா அந்த பழைய எல்லா பேக்கேஜையும் கையோடு தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வேதம் சொல்லுது, அந்த மரித்த செத்த கிரியைகள் உங்க லைஃப்ல இருக்குமானா அவனுக்கு என்ன செய்றீங்க, இடம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு தெரியும்ல, இந்த காயின் இவ்வளோ பெரிய ஒரு துன்மார்க்கத்துக்குள்ள ஆனதுக்கு காரணம் வந்து கோபம்தான். அவனுடைய எல்லா பொல்லாத கிரியை வந்து பாருங்க, அவன் வந்து ஒரு ஏஜென்ட் ஆஃப் சேட்டன் மாதிரி மாறிட்டான் பாருங்களேன். திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் இல்லையா. அந்த திருடுற வேலை, அந்த கொல்ற வேலையை இந்த காயின் செய்தது காரணம் என்னன்னா, அவனுடைய சுபாவமாகிய கோபமும் எரிச்சலும் உள்ள குடிக்கொண்டிருந்துச்சு. கர்த்தர் வந்து சொன்னாரு, வேண்டாம்ப்பா, ஏன்பா நீ எரிச்சலா இருக்க, எரிச்சல் வேண்டாம், உனக்கு கோபம் வேண்டான்னு சொன்னாரு. ஆனால் உள்ளே வச்சிருந்தான் அந்த எரிச்சலை, அந்த கோபத்தை உள்ளே வச்சிருந்தான். கடைசியில் தேவனுக்கு அவன் பயனுள்ளவனா மாற முடியல, பிசாசின் கிரியை செய்கிறவனா மாறிட்டான், கொலை பண்றவனா மாறினாங்க. பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கன்னா அர்த்தம் என்னன்னா, அவனுடைய கிரியைகள் என் லைஃப்ல இருக்கக்கூடாது. நீங்க வீட்டில் போய் கொஞ்சம் நிதானமா உட்காந்து, இந்த ஒவ்வொரு காரியத்தில் என் லைஃப்ல எது அடிக்கடி என் லைஃப்ல தலை எடுக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன், அவனுடைய ஆளுகை என் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு இந்த சுபாவங்கள்ல ஏதாவது ஒண்ணுக்கு நான் ரொம்ப இடம் கொடுக்குறேன், நான் ரொம்ப கோவப்படுறேன், நான் கட்டுக்கடங்காத கோபம் எனக்கு வருதுன்னா, பிசாசு அலக்களிப்பு உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யல. நீங்க தேவனை நீங்க பரிசுத்தம் ரொம்ப துக்கப்படுத்துறீங்க, ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப துக்கப்படுத்துறீங்க ஆண்டவர். அவர் மகிழல. மூர்க்கம், கோபம், அதெல்லாம் வந்து தேவனை ரொம்ப வேதனைப்படுத்துது. ஆனால் பிசாசு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். பரவாயில்ல, நம்ம ஆளாவே இருக்கான், ஏஜென்ட் நல்லா இருக்கான். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசும்போதெல்லாம் ஆவியானவர் உங்களோட இருந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்ம மேலே இல்லை, அவர் ரொம்ப துக்கப்படுறார். இவ்வளவு நான் ஆண்டவருக்குள்ள உன்னை வளர்த்து இவ்வளோ வசனத்தை கொடுத்தா வாயெல்லாம் கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு இருக்கானு. ஆனால் பிசாசு ரொம்ப சந்தோஷமா இருக்கான், நம்மளை மாதிரியே பேசுகிறான், நல்லா பேசுகிறான், நல்லா தூஷிக்கிறான். ஏன்னா அவனுடைய செயல் அது, அவனுக்கு இடம் கொடுக்குறோம் பாருங்க. கோபங்கள், மூர்க்கங்கள், வைராக்கியங்கள், எந்த துர்குணமும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அவனுடைய கிரியைகளை விட்டு நீங்க உங்க வாழ்க்கையை விட்டு விலக்குங்க, அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஆவியான நமக்குள்ளே ஆழமாய் நமக்குள்ள கொண்டு வருவார். பொய்யை களைஞ்சிருங்க, பொய் பேசாதீங்கன்றார். சில பேர் கொஞ்சம் போய், நிறைய போய், பச்சை போய், வெள்ளை போய், அரை போய், முக்கா போய், கால் போய், இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்வீட் கடையில் கொடுப்பான் பாருங்க, அந்த மாதிரி சாம்பிள்லாம் வச்சுருக்காங்க சில பேர். லைட்டாக தான் சொன்னேன் சார், போய் ரொம்பலாம் சொல்ல, லைட்டாக சொன்னேன். பெரும்பாலும் உண்மை சொல்லிட்டேன் சார், அது ஒன்றே ஒன்று. சில பேர் கல்யாணத்தில் 1000 போய் சொல்லி, அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா 1000 பிசாசு உள்ளே வர்றதுக்கு இடம் கொடுத்துருக்க, அதான் அர்த்தம். 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்களா? ஏன் அந்த உண்மை பேசி கல்யாணம் பண்ணக்கூடாதா? இதாங்க உண்மை, இதாங்க நடக்குது. விசுவாசி சொல்ற வார்த்தை, 1000 பொய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணலாம். பொய் யாருடைய கிரியை? பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அந்த பொய்யை போய் நம்ம குடும்பத்தில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஊழியத்துக்கு வர்றீங்க, லீவ் வேணும் உங்களுக்கு. ஆஃபீஸில் எப்படி அப்ளை பண்ணணும்? எப்படி அப்ளை பண்ணணும்? சிக் லீவ். ஆஃபீஸில் என்ன லீவு? சிக் லீவா? சிக்கா நீங்கள்? சிக் லீவ் போட்டு கிராமமாக ஊழியம் செய்கிறேன். எதுக்கு? போய் சொல்லிட்டு வந்தேன், நீ எல்லாரும் என்ன பண்ணு, எல்லாம் போய் சொல்லு. இதான் நம்ம வழக்கம். எல்லாத்துக்கும் வாயெல்லாம் ஒரு பொய். கேட்டால் நான் ஊழியத்துக்கு போகிறேன். உண்மையை சொல்லப்பா, ஊழியத்துக்கு போகிறேங்க, லீவ் கொடுங்க, கொடுக்க மாட்டான். அப்போ லாஸ் ஆஃப் பேல போகிறேன், அவ்வளோதான். அதனால் அடுத்தது நடக்கும்.
நீங்கள் வேலைக்கு வரலன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? சம்பளத்தை எடுத்துருவாங்க இல்லையா? பரவாயில்ல போட்டோம், நான் உண்மையை சொல்லிட்டு போகிறேன், எனக்கு லீவ் வேணும், எனக்கு இதான் வேணும், உண்மையை சொல்லுங்க, உண்மையை பேசுங்க, போய் பேசாதீங்க. அவனுடைய எந்த செய்கைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாதீங்க, உண்மையை உண்மைன்னு சொல்லிட்டு போங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. இதை மிஞ்சினது எல்லாமே எப்படி இருக்கும்? பாவம். அவனுக்கு இடம் கொடுத்துட்டோன்னு அர்த்தம். ஸ்பீக் த ட்ரூத். கோபம் வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, கெட்ட வார்த்தைகள் இடம் கொடுக்காதீங்க, தூஷணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, உண்மையை மாத்திரம் பேசுங்க. அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் உள்ள வந்தவன் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், முழுவதும் என்ன செய்வான்? ஆக்கிரமித்துக் கொள்ளும். கர்த்தர் நம்மோடு பேசினாரா இன்னைக்கு? வீட்டில் போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. நான் ஏதாவது இடம் கொடுத்துட்டு இருக்கேனா? ஏதாவது இடங்கள் யாராவது இன்னைக்கு வீட்டில் போயிட்டு இந்த என்னது கேலண்டரில் அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் தூக்கி அந்த கேலண்டர்லாம் எரிச்சு போட்டணும். அந்த கேலண்டர்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்ன ராசி பலனு என்ன இந்த கேலண்டர் அந்த கேலண்டர்லாம் இருக்கும் சிலதுலாம். இந்த டைரி புக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டணும். எல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது. விசுவாசி வீட்டுக்குள்ளே அது இருக்கவும் கூடாது, அதை பார்க்கவும் கூடாது, அந்த பழக்கமும் இருக்கக்கூடாது. அவனுக்கு சின்ன விதத்தில் கூட என்ன பண்ணாதீங்க, இடம் கூடாதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்மகிட்ட நல்லா பேசி நம்மளை எச்சரிச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியான நம்ம மத்தியிலே இறங்கி கிரியை செய்ய இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. முதலாவது சொன்னேன், கீழ்ப்படியாமல் இருந்துடாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் ஆவியான நமக்குள்ள தங்கியிருப்பார். நம்ம கீழ்ப்படியாமையே நம்ம லைஃப்ல வச்சிருந்தோம்னா பிசாசு இடம் கொடுத்து நம்ம இடம் கொடுத்துட்டோன்னு அர்த்தம். கீழ்ப்படியாமை பில்லி சூனிய பாவத்திற்கு இணையா இருக்குன்னு வாசிக்கணும். கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்களா, உடனே கீழ்ப்படிங்க. முரட்டாட்டம் பண்ணாதீங்க. இன்னொரு முறை செய்கிறேன், அப்புறம் செய்கிறேன், வசதி வருமுறை செய்கிறேன், கொஞ்சம் செய்கிறேன். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் நம்மோடு தங்கி இருப்பார். ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது, அவன்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. மரணமே வந்தா வந்துட்டு போகணும், அவன் பக்கம் நான் சாய மாட்டேன் நிற்கணும். ஏங்க யோபு 10 பிள்ளைங்க இறந்து போச்சு, ஆஸ்தியெல்லாம் போச்சு. ஏதோ ஜோசியக்காரன்ட்டு போனானாங்க. என்னாச்சு? செய்ததெல்லாம் பிசாசு தான், நமக்கு தெரியும். ஜோசியக்காரன்ட்டு போய் உட்காந்தானா? ஏன் இது நடந்துச்சு பார்த்து சொல்லு, தகடை பார்த்து சொல்லு, கிளியை வச்சு பார்த்து சொல்லு, ஏதாவது கேட்டானாங்க? கர்த்தரிடத்திலே நான் என்னுடைய நீதியை ரூபகாரப்படுத்துவேன். அவர் என்னை கொன்றே போட்டா கூட அவர் மேல் நம்பிக்கையா இருப்பாங்க. இந்த ஒளியை நான் பிடிச்சிட்டேன், இருளுக்குள்ள நான் திருப்பி போக மாட்டேன்னு சொல்லி அவன் உறுதியா இருந்தாங்க. உறுதியா இருந்தான். மரணத்தை பார்த்து பயப்படுறது கிறிஸ்தவம் கிடையாது. மரிச்சாலும் நான் கர்த்தருக்குள்ள மரிக்கணும், அதான் முக்கியம். அதனால நடுவில் உட்காந்து ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு ஆசா வார்த்தையை கேட்டு தர்காவுக்கு போறது, என்ன ஜோசியக்காரனை பார்க்க போறது, அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். ஒப்பீனியன்லாம் கேட்க வேணாம். பிசாசுக்கு நீ இடம் கொடுப்ப, இடம் அவனுக்கு வேண்டாம். கர்த்தரும் அவருடைய வசனமும் எனக்கு போதும். சவுல போல ஒரு காலம் தீர்க்கதரிசி, ஒரு காலம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், கடைசியில போய் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட போய் உட்காந்துருக்கான். என்ன பரிதாபங்க அவன் லைஃப். கடைசியில் அந்த பொய்யை நம்பினான் பாருங்க. அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ நான் ஏன் இது பொய்ன்னு நான் சொல்றேன்னா, இந்த சாமுவேல் எழுப்பினேன்னு சொன்னா இல்லைங்க. கடைசியில் சாமுவேல் எழுப்பின அந்த ஆவி என்ன சொல்லிச்சு தெரியுமா? உன் சத்துருக்கள் இடத்திலே சத்துருக்கள் உன்னை கொன்று போடுவார்கள் போட. சத்துருக்கள் அங்க கொன்னா, சத்துரு கொன்னானா? இவனே தான் செத்தான். இவனும் இவன் பிள்ளையும் இவங்களே என்ன பண்ணாங்க, கத்தியை நட்டுக்கிட்டு அது மேலே விழுந்தாங்க. தற்கொலை பண்ணி தான் செத்தானே தவிர எந்த சத்துரும் அவனை சாகடிக்கல. அது அர்த்தம் என்னன்னா, அது சாமுவேலும் கிடையாது, கர்த்தர் அதை சொல்லலை. ஆனா ஒரு மாயத்தை உண்டாக்கி உண்மையை போல பேசி ஏமாத்த வைத்தான் அந்த அஞ்சன பார்க்கிற ஸ்திரீ. கர்த்தரே பேச மாட்டேன்ட்டாருங்க. நம்ம எப்படிங்க பிசாசு பேசுவான்? கர்த்தர் பேச மாட்டேன்ட்டாரு. தீர்க்கதரிசிகள் கொண்டு நான் பேச மாட்டேன், ஊரிமை கொண்டு பேச மாட்டேன், சொப்பனம் கொண்டு பேச மாட்டேன்னு கர்த்தர் நிறுத்திட்டாரு. அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீ பூஜை பண்ண உடனே கர்த்தர் பேசிடுவாரா? பேச மாட்டாரு. தயவு செய்து விசுவாசிகளுக்கு எச்சரிப்பாருங்க, உங்க வாழ்க்கையை சுத்திகரிங்க. அந்தகார கிரியைகளை விட்டு முழுவதுமாக அகன்று போங்க. முழுவதுமாக அகன்று போங்க. உங்க வாழ்க்கையில் இந்த பழைய கிரியைகளுக்கு
சின்ன வடு கூட இருக்கக்கூடாது. வெளிச்சத்துக்கு வந்துட்டேன்னா வெளிச்சத்தில் நடப்பேன். இருளின் கிரியைகளை முற்றிலும் அகற்றி போடு. மூன்றாவது, அவனுடைய எந்த செய்கைகளும் என் வாழ்க்கையில் இடம் கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன். பொய்யை என் வாழ்க்கையை விட்டு கலந்து போடுறேன். கோபங்கள் வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் எந்த காரணத்தை கொண்டு பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. பேச மாட்டேன். இன்னைக்கு விசுவாசிகள் இதுல கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாங்க. வீட்டுல சண்டைகள், கோபங்கள், மன வருத்தங்கள் வர்றது இயல்பு. 2 பேர் பழகும் போது மன வருத்தம் வரும், கருத்து வேற்றுமை. நிறைய விசுவாசிகள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க, பைபிளை தூக்குறவங்க என்னென்ன கெட்ட வார்த்தைங்க, கெட்ட வார்த்தைகளை சரளமா பேசுறாங்க. வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை. நீங்க நினைக்கிறீங்களா பரிசுத்தம் உள்ள இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறாருன்னு? இல்லையே. அப்படி நம்ம பேச 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 அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். அவ்வளவு நஷ்டம் வந்த போது யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று வாசி. வாயை சுத்தமா வச்சுக்கிட்டான், தன் இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிட்டான், கைகளை சுத்தமா வச்சுக்கிட்டான். ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க எனக்கு கிருபை தார். கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்துவோம், ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னு நான் கேட்டேன் கடந்த வாரம். இன்றைக்கு அவனுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டோம். அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், யாரை விழுங்கலாம் என்று அப்படியே சுத்திட்டு வர்றான். அவனுக்கு தேவை ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன வாய்ப்பு. அதை நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன், அவருக்கு பிரியமா வாழ்வேன். ஒருவேளை சில பேர் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி இருக்கும் போது சில காரியங்களை தேவனிடத்தில் நம்ம ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கலாம். ஆண்டவரே, இந்த மாதிரி நான் அடிக்கடி உண்மை துக்கப்படுத்திட்டேனே, அடிக்கடி துக்கப்படுத்திட்டேனே, உமக்கு இடம் ஆண்டவரே, உமக்கு இடம் கொடுக்கலையா? அவனுக்கு இடம் கொடுத்துருக்கேனே ஆண்டவரே, அவனுடைய கிரியைகள் எல்லாம் என் வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கிறதுக்கு நான் இடம் கொடுத்துட்டேனப்பா, என்னை மன்னியும் சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையா மனம் திரும்புங்க. இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு மகிழ்வாராக, மீண்டும் உங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்பி உங்களை பயன்படுத்துவாராக, உங்களை சீர்படுத்துவாராக, கட்டுவாராக. ஆண்டவரே, என்ன மன்னியப்பான்னு கேளுங்க. தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் அறியாம அப்படி பேசிட்டே இருந்திருக்கிறேன்ப்பா, என்ன மன்னியும். இந்த கெட்ட வார்த்தைகளை பேசிட்டே இருந்திருக்கிறேன், என்ன மன்னியும். அவனுக்கு இடம் கொடுக்காம பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட எனக்கு கிருபை தாரும். நம்முடைய ஆவி அன்னைக்குள்ளே நிலை கொண்டிருப்பீராக. அவனுடைய எந்த கிரியையும் என் வாழ்க்கையில வரக்கூடாது. அவனுக்கு எதிர்த்து நிற்க கிருபை தாரும். அவனுக்கு இடம் கொடாமல் இருக்க கிருபை தாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, சபை முழுவதும் பரிசுத்தம் அடையட்டும், பரிசுத்தம் அடையட்டும், பரிசுத்தம் அடையட்டும். பிசாசுக்கு இடம் கொடாமல் அவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சேனையாக இந்த சபை நிக்கட்டும். ஆன்லைன்ல அநேகர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வீடுகளில் துர்ச்செய்கைகள் இருந்து ஒரு விடுதலை வரட்டும். இன்றைக்கு ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான கிரியைகளை தங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போட கிருபை தாரும், அகற்றி போட கிருபை தாரும். அவனுடைய அடையாளங்கள் ஒன்று கூட எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாதப்பா. அவனுடைய கிரியைகள் ஒன்று எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவனுடைய செய்கைகள் ஒன்றுமே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. உனக்கு இடம் கூடாமல் பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுது நாங்கள் மகிழ்விக்க, அவரை துக்கப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்த எங்கள் வாழ்க்கைகளை கட்டி எழுப்பும், ஆசீர்வதியும், கிருபை உண்டாயிருக்கட்டும். எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஜெய ஜீவியத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக.